गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। சாட்சாத் வைகுண்டவாசியே பூபார நிவர்த்திக்காக இந்த பூலோகத்துல கிருஷ்ண பரமாத்மாவாக அவதாரம் பண்ணி அவருடைய லீலைகள் அனந்தமாக பிரம்மனிஷ்டால் தசமஸ்கந்தத்துல வர்ணிச்சன் வரார். அப்படி வர்ணிச்சன் வரும்போது அவரே சொல்றார், அந்த பிரபுவோடைய லீலைகள்லாம் முழுக்க சொல்லிலாம் மாளாது, ஏதோ நமக்கு இந்த புத்திக்கு எட்டின அளவுக்கு இப்ப இருக்கிற அவகாசத்துல இதான்ப்பா சொல்ல முடியும்னு தான் பிரம்மனிஷ்டால் முன்பும் சொல்றார், இதுக்கப்புறமும் சொல்ல போறார். இப்படி உத்தரார்த்தத்துல பார்த்தா அந்த துவாரைக்கையில இருந்துட்டு பிரபு பண்ண லீலைகள்லாம் அற்புதமாக இருந்தது, ஒவ்வொன்றும் ரசிக்கிறது போல இருந்தது. நேற்றைய தினம் நம்ம இந்த வேதங்களே ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய இந்த ஸ்ருதி கீதையெல்லாம் அற்புதமாக கேட்டோம். மேல் இந்த அத்தியாயத்துல பரீட்சித் மகாராஜா பிரம்மனிஷ்டால பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். பிரபு, நானும் ஆரம்பத்திலேருந்து பார்த்துன்னு வந்துட்டு இருக்கேன், இந்த பரமேஸ்வரனை யார் தபஸ் பண்ணி பஜிக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் ராஜ்யஸ்ரீயோட பணத்தோட குடும்பத்தோட சௌக்கியமா இருந்துட்டு வரா. ஆனா இந்த மகாவிஷ்ணு பக்தர்கள் எல்லோரும் பார்த்தா கிட்டத்தட்ட அகிஞ்சனர்களா இருக்காளே, தனக்குன்னு எதுவும் வச்சுக்காம அவ இந்த பணம் இந்த விஷயத்துல எல்லாம் ஆசைப்படாதபடிக்கு அவளும் இந்த மாதிரி சௌக்கியமா இல்லாதது போல அகிஞ்சனர்கள் போல தெரியறதே, இதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? நானும் ஆரம்பத்திலேருந்து பார்த்துன்னு வரேன், பரமேஸ்வரனை தபஸ் பண்ணி ஆராதனம் பண்ணவா முழுக்க பார்த்தா ராஜ்யஸ்ரீயோடையும் நல்ல ஐஸ்வர்யத்தோடையும் குடும்பத்தோடையும் சௌக்கியமா இருக்கா. இப்ப கடைசியா இருக்கக்கூடிய இந்த பானாசுரன் பரியந்தம் பார்த்தா எல்லோரும் சௌக்கியமா இருக்கா. ஆனா இந்த மகாவிஷ்ணு ஆராதனம் பண்ணவாராலும் அகிஞ்சனர்களா இருக்காளே. பொதுவா இந்த உலகத்துல யார் யார் எந்த வரன்கள் கேட்கிறார்களோ அது மூலியமாக அது கர்மாவாக மாறி அது பலனாக அவளுக்கு அது விதமாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கொண்டு அதுக்கப்புறம் அவ கேட்ட அந்த வரன் மூலியமாக அந்த கர்ம பலனால அவ காலமாறார்கள். எத்தனை நாள் இருக்கான்றது நடந்துட்டு இருக்கு. இப்படிதான் இருக்கு. இது கர்மானால இப்படி நடக்கிறதா இல்ல தன்மையே இப்படிதானா? பரமேஸ்வரன் ஆராதனம் பண்ணினா அவ ராஜ்யஸ்ரீயோட குடும்பத்தோட சௌக்கியமா இருப்பா, மகாவிஷ்ணு ஆராதனம் பண்ணினா அகிஞ்சனர்களா இருப்பான்னு இதுக்கு ஏதாவது ஒரு சூக்ஷ்மமான விஷயம் இருக்கா? அப்படி ஏதாவது இருந்தா இதை பத்தியும் நீங்க சொல்லணும்னு இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி பரீட்சித் மகாராஜா பிரம்மனிஷ்டால பார்த்து கேட்ட உடனே அந்த பரீட்சத்துக்கு பதில் சொல்றதுக்காக மேல பிரம்மனிஷ்டால ஆரம்பிக்கிறார். ராஜன்னு, நீர் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரிய நிமித்தமாக வந்திருக்கா. அந்த காரிய நிமித்தமாக அவர் வந்தான்றதுக்காக இவா பெரியவா இவா கம்மின்னு கிடையவே கிடையாது. இந்த பேத புத்தி இந்த பேதபாவங்கள் உயர்ந்தது கம்மி எல்லாம் நாம நம்மளுடைய வசதிக்காக நாம ஏத்துண்டதே தவிர பகவத் சிருஷ்டியில எல்லாம் ஒண்ணுதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்திருக்கா, ஒவ்வொரு தெய்வம் ஒவ்வொரு காரியத்துக்காக வந்திருக்கு. இப்ப பரமேஸ்வரன் நீ பார்த்தேன்னா அவர் எப்படி இருக்கார் தன்னை பத்தின்னா, இந்த திரிகுணாத்மிகையான பிரபஞ்சம் சொல்றதொன்னோ சத்தம் ரஜஸ் தமஸ்ன்னு, இந்த தமஸ் அந்த குணத்திலேருந்து அதனுடைய அடிப்படையில தான் அகங்கார தத்துவங்கள்லாம் வருது. அந்த அகங்கார தத்துவத்தினுடைய அந்த அடிப்படையில தான் பஞ்சபூதங்கள்லாம் உண்டாருது. அப்படின்ற மாதிரி தானே ஜெகத் சிருஷ்டிலே வருது. இதுல தாமஸ் அகங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முதல்ல நம்ம திருத்திய ஸ்கந்தத்துல எல்லாம் பார்த்தோம். அப்படி பரமேஸ்வரன் தான் இந்த திரிகுணாத்மிகையான இந்த பிரபஞ்சத்துல இந்த குணத்துக்கு உட்பட்டவர் போல தன்னைத்தான பிரகடனம் பண்ணிக்கிறாரா இந்த உலகத்துல. அதனால இந்த 3 குணங்களுக்கு உட்பட்டு இருக்கிறதுனால லோகத்துல உள்ள சௌக்கியங்கள்லாம் அவர் ஆசிரியிச்சா வந்துடும். என்ன இந்த முற்குணங்கள் இந்த லோகத்துல என்ன இருக்கு? ஐஸ்வர்யம், காமம், அப்புறம் சந்தோஷமா இருக்கிறது, இந்த சுகதுக்கங்கள் இவைகள்லாம் இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பரமேஸ்வரன்ட்ட போய் கேட்டா உடனே அவர் சந்தோஷமும் பற்றுவார், உடனே இதை கொடுத்துருவார். இவர் திரிகுணத்துக்கு தான் உட்பட்டு இருக்கிறது போல ஒரு தோற்றம் போல காண்பிச்சுட்டு லௌகீகமான அத்தனை சாதனைகளும் சௌக்கியத்தையும் கொடுக்கிறார். ஆனா மகாவிஷ்ணு அப்படி கிடையாது. அவர் எப்படின்னா திரிகுணத்துக்கும் அதீதமானவர். ஆகையினால அந்த திரிகுணத்தையும் தாண்டி தன்னை உணரணும்ன்றவால தான் தன்னை கொடுப்பார். அப்படி உணரணும்னு ஒருத்தன் தீர்மானம் பண்ணிட்டான்னா இந்த மாதிரி ஐஸ்வர்யங்கள் பணங்கள் இது மேலாம் ஆசை இருக்கக்கூடாது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் தன்னை பஜிக்கணும்னு அப்படி இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு. அதனால ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் பண்றதுக்காக வந்திருக்கா. அதுக்கும் மேல நம்ம பார்க்க போனா இப்படி எதுவுமே வேண்டாம் நீதான் வேணும்னு மனுஷானாம் சகசிரேஷு கஷ்டித்து தான் போவா. எல்லாரும் போயிடுவாளா ஒண்ணுமே வேண்டான்னு? அப்படி பார்த்தா பணம் வேணும், வீடு வேணும், மக்கள் வேணும், மனைவி வேணும் இருக்கிறவா தானே உலகத்துல பெரும்பாலும் ஆன ஜனங்கள்.
ஆகையினால பரமேஸ்வரன் தான் அவனு நிறைய பேர் பஜிப்பாப்பா, இதுதான் உலக நியத்தி. ஏன்னா அவர்கிட்ட போனாதான் லௌகிகமான அத்தனை சாதனைகளும் கொடுப்பார். மகாவிஷ்ணு அப்படி கிடையாது. அவன்கிட்டேருந்து முதல்ல பணத்தை புடுங்குவார், அகிஞ்சனா ஆக்கி இந்த 3 குணங்களுக்கும் அதீதமாக இருக்கார். ஒரு காலம் இவர் 3 குணத்துக்கு அதீதமா இருக்கிறதுனால மகாவிஷ்ணு வசதி குணங்களுக்கு அதீனமா இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் வசத்தின்னு கிடையாது. முன்பு நான் சொன்னது போலயே ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு காரணத்துக்காக வந்திருக்குன்னு இப்படி சொல்லிட்டு வர. இப்படிலாம் பிரம்மனிஷ்டால் சொல்லி, ஹே ராஜன்னு, இதே மாதிரிதான் உங்க தாத்தா தர்மபுத்திரர் இருக்காரே, ராஜசூய யாகத்துல கிருஷ்ணர்கிட்ட இந்த கேள்வி கேட்டார். அப்ப கிருஷ்ணர் என்ன பதில் சொன்னாரோ அதை நான் மேல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றாராம் தர்மபுத்திரர்கிட்ட, தர்மபுத்திரரே, இந்த நான் என்ன கொடுக்கணும்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன்னா முதல்ல அவன்கிட்ட இருந்து பணத்தை தான் புடுங்குவேன். இந்த பணம் தான் எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கு. பணம்னா ஏதோ இப்ப இந்த காலத்துல பணம்னு சொல்றமே, இது ஒண்டி பணம்னா இந்த மாதிரி சொல்லல. அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள், இந்த அகங்காரம் மமக்காரங்கள், ஒரு விஷயத்து மேல அது நிறைய இருந்ததுன்னா அதை வச்சுன்னு சேர்றாலும் கூட, இந்த எதுவா இருந்தாலும் சரி, தன்கிட்ட இருக்கிற தனம் சொத்து எதுவா இருந்தாலும் சரி, அதுக்காக தானே அத்தனை ஜனங்களும் இருக்கா. தரித்திரன் கிட்ட பொண்டாட்டி கூட இருக்க மாட்டா. அவன் கிடக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வளரணும், இதான உலக இயல்பு. தரித்திரனா இருந்தான்னா பொண்டாட்டி கூட மதிக்க மாட்டான். ஆகையினால இங்க ஸ்ரீயம் ஸ்ரீயம் பணம்னு சொல்ற. என்ன நான் கொடுக்கணும்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன்னா அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை பிடுங்குவேன். அப்பதான் அகங்காரம் மமக்காரங்கள் இருக்காது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா பத்னி புத்திராதிகள்லாம் விலகடிவா. நான் எல்லாரையும் தியாகம் பண்ணு, என்ன ததேக சித்திரத்தோட தியானம் பண்ணு தியானம் பண்ணுன்னு சொன்னா யாரு கேட்கறா? ஆகையினால நான் என்ன பண்ணுவேன்னா அவர்கள்ட்ட இருக்கிற பணத்தை அபகரிப்பேன். அதனாலேயே அவன் நிசங்கத்தோட இருப்பான், சங்கம் இல்லாத இருப்பான். அப்படி இருந்தாதான் என்கிட்ட மனசு செலுத்தணும்ன்ற புத்தி பிரவர்த்தனையானது வரும். ஆகையினால முதல்ல நான் பணத்தை புடுங்குவேன் அப்படின்னு மேல பிரம்மபுத்திரருக்கு பதில் சொல்லிண்டே வரார் கிருஷ்ணர். பகவானால சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்துல பலவிதமான ஜனங்கள் இருக்கா. அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு ஏகாந்தமா இருந்து தன்னை அடையறதே கஷ்டம்னும் போது, இந்த மற்ற சீக்கிரமாக அனுகிரகம் பண்ணக்கூடிய தேவர்கள் ஆராதனம் பண்ணி அதனால ஒரு சாஸ்வதம் இல்லாத ஒரு ஐஸ்வர்யத்தை வைத்து கொண்டு அதனால உலகத்தை ஆளணும், இப்படிலாம் இம்சிக்கணும்னு எல்லாருக்கும் தோன்றது. இது சிஷ்யனுடைய சுவாபாவிகம். இப்படியும் சில பேர் இருக்கா, இப்படி நடந்துட்டு இருக்கு. இப்படிலாம் கிருஷ்ணர் சொல்லிட்டு, இந்த திரிமூர்த்திகள் இருக்காளே, இந்த திரிமூர்த்திகள்ல பிரம்மா விஷ்ணு சிவன், இதுல பிரம்மாவும் பரமேஸ்வரனும் சீக்கிரமாக வரணும் கொடுப்பா, சீக்கிரமாக சாபத்தையும் கொடுப்பா. இது அவளுடைய தன்மை. ஆனா அதுல மகாவிஷ்ணு இருக்காரே, அவர் நிதானிச்சுன்னா எந்த காரியமா இருந்தாலும் பண்ணுவார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மகாவிஷ்ணு, அதுக்கு உதாரணமாக நான் உனக்கு கதை சொல்றேன்னு கிருஷ்ணர் தர்மபுத்திரர்கிட்ட சொல்லுவது போல பிரம்மனிஷ்டால பரீட்சித்துக்கிட்ட அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டே வர. மேலே இதுக்கு உதாரணமாக விருக்கன்னு ஒருத்தன் இருக்கான், அவனுடைய கதையை சொல்றேன்னு கிருஷ்ணர் சொன்னுவது போல பிரம்மனிஷ்டால ஆரம்பிக்கிறார். இந்த விருக்கன்னு ஒருத்தன் இந்த பிரபஞ்சத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு உலகத்தை ஆளணும், ஏதாவது ஒன்று வித்தியாசமான வரன் கேட்கணும், இப்படின்ற ஒரு நிறைய தோற்றங்கள்லாம் உள்ள இருக்கு. மனசுல அந்த எண்ணங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கும்போது நாரதரை பார்த்தான். நாரதரை பார்த்து, சுவாமி, எந்த கடவுளை நம்ம தபஸ் பண்ணினா சீக்கிரம் வரக்கூடியவர் யாரு? எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வரன் வாங்கிட்டு அதுல சஞ்சாரம் பண்ணணும்ன்ற ஆசை இருக்கு. யாரை தபஸ் பண்ணினா உடனே வருவான்னா, நீ மகாவிஷ்ணுவை குறிச்சு பண்ணா உடனே வரமாட்டார். பிரம்மதேவரும் கொஞ்சம் ஆலசியமாக்குவார். பரமேஸ்வரன் தான் சீக்கிரம் வருவார் அப்படின்னு சொன்ன உடனே நான் பார்த்துக்கிறேன்னா, அப்பா, என்னைக்குமே சீக்கிரமாக ஒரு விஷயம் வருது அப்படின்னா அது சாஸ்வதமாக இருக்காதுரா, அதனால இடைஞ்சல்கள் ஆகும். அதனால நீ பார்த்துட்டு எதுவா இருந்தாலும் வரன் கேளு அப்படின்லாம் சொல்லி நாரதர் உபதேசம் பண்ணினார். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டான். அவன் கேட்குற மாதிரி தெரியல, நாரதருக்கு தெரிஞ்சிருத்து. சரி, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் அவன்கிட்ட பரமேஸ்வரன் தான் சீக்கிரம் வருவார்னு சொல்லிட்டு நாரதர் கிளம்பிட்டார். இப்ப மேல பரமேஸ்வரன் குறிஞ்சி அந்த விருக்காசுரன் தபஸ் பண்றான். எப்படி தபஸ்னா ஏதோ வருஷக்கணக்கா மாசக்கணக்கா இல்ல, 7 நாட்கள் சாத்தியமா இருக்கக்கூடிய ஹோமம். அந்த ஹோமம் எப்படின்னா, தன்னுடைய மாம்சத்தையே வெட்டி அந்த ஹோமகுண்டத்துல போட்டு இப்படி ஆராதனம் பண்றது. கிட்டத்தட்ட க்ஷுத்ர ஆராதனம் போல இப்படி ஒரு ஆராதனம். அதுல அக்னிமுகமாக பரமேஸ்வரன் ஆவாகனம் பண்ணி அதுல அவிர்பாகத்தை கொடுத்து மந்திரவத்தாக பரமேஸ்வரனை வரவைக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு கோரமான ஒரு ஹோமத்தை பண்றான் அந்த விருக்காசுரன். ஒரு நாள் 2 நாள் இல்லை, 7 நாட்கள் பண்றானா அந்த ஹோமத்தை. ததைக தியானத்தோட பரமேஸ்வரன் வரணும்னு தன் சரீரத்தை கஷ்டப்படுத்தி கொண்டு சரீரத்தை வெட்டி அதுல மாம்சத்தை எடுத்து ஹோமம் பண்ணணும்னா எவ்வளவு சிரமமா இருக்கும். அப்படி பண்றான். 7 நாள் ஆயிடுத்தே, பரமேஸ்வரனும் வரலையேன்னு அவனுக்கு உள்ளுக்குள்ள வருத்தமும் தாங்கல.
பரமேஸ்வரனும் தரிசனம் கொடுக்கறதுக்காக வந்துட்டாராம். அந்த சமயத்துல பரமேஸ்வரனை கவனிக்காதபடிக்கு என் தலையே வெட்டி நான் வந்து அவிர்வாகம் கொடுத்து அவரை சந்தோஷப்படுறேன்னு இப்படி வெட்ட போறதுக்காக தலையை வெட்ட ஆரம்பிச்சா அப்ப பரமேஸ்வரன் வந்துட்டாருங்க. ஐயா அப்பா இப்படிலாம் பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோமத்தை நிறுத்தி பரமேஸ்வரன் தன் கரஸ்பர்ஷத்தை அவன் சரீரத்தில் வச்ச உடனே முன்பு எப்படி இருந்தானோ அதை விட பல மடங்கு புஷ்டாங்கனாக ஆயிடுத்து அவனுடைய சரீரமானது. பரமேஸ்வரனும் அங்கே பிரத்யட்சமாயிட்டாருன்னே பரம சந்தோஷப்படுறான். மேலே பரமேஸ்வரன்ட்ட அவனுக்கு என்ன வேணுமோ அந்த வரன்களையும் கேட்குறான். அப்படி தபஸ் பண்ணின அவனை பார்த்து பரமேஸ்வரன் சொல்றான், என்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு கங்காஜலம் ஒரு உதரணி போகிறாதா, இப்படிலாம் நீ பண்ணணுமா, இதெல்லாம் எதுக்கு பண்ற அப்படின்றது போல பரமேஸ்வரன் கேட்கறது போல கேட்கிறான். மேல அந்த விற்கன்னு சகுனி புத்திரன் அவன் மேல பரமேஸ்வரனை பார்த்து பேசுறானாம், எனக்கு வந்து வித்தியாசமான ஒரு வரன் தேவைப்படுறது, இதை வச்சுட்டா உலகத்தையே ஜெயிக்கலாம்னு எனக்கு தோன்றது. அப்பா என்னடா வரன் கேட்க போற அப்படின்னு கேட்டா, நான் யார் தலையிலெல்லாம் போய் நான் கையை வைக்கிறேனோ அவ பஸ்மம் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வரன் கேட்கிறானா. பரமேஸ்வரன் யோஜனை பண்ணினார். அவனோ தபஸ் பண்ணிட்டான், வரன் கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு, கொடுக்காம இருந்தா சரி வராது, பின்னாடி என்ன ஆறுதோ பார்த்துப்போம் அப்படின்றது போல பரமேஸ்வரன் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வரணும் கொடுத்துட்டாராம் பரமேஸ்வரன். இது வரணும் கொடுத்தா இது பலிக்கிறதா இல்லையான்னு பரீட்சை பண்ணணும் ஒன்றும். உடனே அவன் என்ன பண்றான்னா, பரமேஸ்வரனே நீர் வாரும் உன் தலைமையில கை வைக்கிறேன் அப்படின்னாராம். பரமேஸ்வரன் என்ன பண்றாருன்னா, அவனுக்கு பயந்தது போல அவனை இப்படி எல்லா இடத்துலையும் அழிச்சுன்னு போய் இங்கே பூலோகத்தில் இல்லாதபடிக்கு அவனை அங்கங்கே அலைய விடுறாராம். சொர்க்கலோகத்துக்கு போகிறது, மேலே எல்லா லோகத்துக்கும் போகிறதுன்னா இவன் துரத்தின்ண்டே வரான் எல்லா லோகத்துக்கும். அங்கங்கே போய் சொர்க்காதி லோகங்கள் எல்லார்ட்டையும் போய் இந்த விஷயத்த சொன்னால் அவள் எல்லாரும் வேடிக்கை பார்க்கறது போல பார்க்குறா. இப்படி எல்லா இடத்துக்கும் சஞ்சாரம் பண்ணி நேராக வைகுண்டத்துக்கு அழிச்சுன்னு வந்துட்டார் பரமேஸ்வரன். வைகுண்டத்துக்கு வந்து இந்த விஷயத்தை சொன்ன உடனே இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மகாவிஷ்ணு அங்கேருந்து அதி தேஜஸ்வியாக ஒரு பிரம்மச்சாரி ரூபத்தை போட்டுண்டு இந்த விருகாசுரன் முன்னாடி மகாவிஷ்ணு வர. அப்படி மகாவிஷ்ணு தேஜஸ்வியாக இப்படி பிரம்மச்சாரி ரூபத்தில் இருக்கும் போதே மனசு கவர்றது. அப்படி பார்த்துட்டே இருக்கும் போதே இந்த மகாவிஷ்ணு அவர் கூப்பிட்டார், ஏ விருகாசுரா, ஏ சகுனி புத்திரா, நீ வந்து இப்படிலாம் பண்ணிட்டு வரியே, நீ என்ன வரன்னு கேட்ட, என்ன நடந்தது, ஏன் இப்படிலாம் பரமேஸ்வரனை துரத்திட்டு வர, என்ன விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு கேட்ட உடனே நடந்ததெல்லாம் அந்த விருகாசுரன் மகாவிஷ்ணுக்கு சொல்றான். சொன்ன உடனே அப்படியா, இந்த பரமேஸ்வரன் வந்து தக்ஷனுடைய சாபத்தினால அவருக்கு எந்த பிரபாவமும் இல்லாம போயிடுத்து, அதனாலதான் வந்து இப்படி ஒரு வரன் கேட்டும் உனக்கு கொடுத்துட்டார், இதை நீ பரீட்சை பண்றதுக்காக ஏன் அவர் தலையில வைக்கிற, எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வந்து எந்த ஒரு உனக்கு வரன் கொடுக்கற அளவுக்கு அந்த சக்தியெல்லாம் இல்லை அவருக்கு, ஆகையினால நீ பரீட்சையே பண்ண வேண்டாம், இது நடக்காது, இது உண்மை கிடையாது இப்படிலாம் சொல்லி அவனை மைண்ட் வாஷ் பண்றாராம். அப்புறம் ஏன் உண்மை இல்லைனா இவர் ஏன் ஓடி வரார், இல்லப்பா நான் தான் சொல்றேனே எனக்கு தெரியும் இது உண்மை கிடையாதுன்னு மகாவிஷ்ணுவனுடைய அந்த வாக்கில் மயங்கி இருக்கானா. உடனே மகாவிஷ்ணு பிரம்மச்சாரி ரூபத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு சொல்றாராம், உண்மை கிடையாது எனக்கு தெரியும், நீ வந்து எனக்கு 100% கான்ஃபிடென்ட் இருக்கு, உனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கான்னு தெரியல எனக்கு, அதனால நீ என்ன ஒன்று பண்ண, அதுதான் பலிக்காதோன்னோ தைரியமா நீ உன் தலையில வச்சுப்பாரு, உன் தலையில நீ வச்சு அது எப்படியும் பலிக்க போறது இல்லை, அப்போ வந்து உனக்கு ஒண்ணுமே ஆகலைன்னா அதுக்கப்புறம் உன் இஷ்டப்படிக்கு இந்த பரமேஸ்வரன் என்ன வேணா பண்ணலாமோனோ, உனக்கு இன்னும் கூட அவருக்கு எந்த சக்தி இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா நீ எதை வேணாலும் பண்ணலாம்ல அவர்னு சொல்லிட்டு இப்படிலாம் தன்னுடைய மாயையினால பேசி அவன் மனசுல ஒத்துக்கிறது போல மகாவிஷ்ணு பண்ற. ஆமா இவர் சொல்றதுதான் சரின்றது போல அவன் என்ன பண்ணான்னா, தன்னுடைய கையை எடுத்து தன் தலையிலே வச்சுன்னா, தன் தலையிலே வச்சிருந்த உடனே அந்த சரீரமானது பஸ்மமாகி அவன் அந்த இடத்திலே காலமானா. இப்படி ஒரு கதை நடந்தது. இப்படி இந்த விருகாசுரன்னு சொல்லக்கூடிய இவன் பஸ்வமாயிட்டான்னே தேவர்கள்லாம் பரம சந்தோஷப்படுறா, எப்படியோ இந்த கணக்கை பகவான் சரி பண்ணிட்டாரே அப்படின்னு. அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு பரமேஸ்வரோட பார்த்து சிரிச்சுட்டே சொல்றாராம், இவன் வந்து ஏதோ என்னுடைய பிரபாவத்தினால நான் சொல்லி மனசை மாத்திலாம் காலமால, இவன் வந்து இவனுடைய எண்ணமே தப்பு, அந்த எண்ணம் தப்பா இருந்து உங்ககிட்ட அபச்சாரம் பட்டானோ, உங்ககிட்ட அபச்சாரம் பண்ணின பாபந்தான் இவன் வந்து வசமானது போல பண்ணதே தவிர வேற எந்த காரணமும் இல்லை, அதனால உங்ககிட்ட யாரும் அபச்சாரப்பற்றக்கூடாது, உங்ககிட்ட அபச்சாரம் பட்டான்னா அவனுடைய கதி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு பரமேஸ்வரனை பார்த்து இப்படி சொல்ற. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவர்கள் இடத்துக்கு போனா இப்படி நிறைய கதைகள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பிரம்மனிஷ்டால் இந்த பரீட்சித்து கேட்ட கேள்விக்கு இப்படி நடந்ததுன்னு சொன்னார்.
இப்ப இந்த கதைகள்லாம் நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முன்பு சொன்னது போல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரிய நிமித்தமாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கா. அவ அந்த காரியத்த பண்ணிட்டு இருக்கா. சில பேர் தன்னை தாழ்த்திக் கொண்டு குண அதீனமாக இருந்துட்டு இருக்கா. சில பேர் குணாதீதமாக இருந்துட்டு இருக்கா. ஆகையினால பரமேஸ்வரனோ, மகாவிஷ்ணுவோ அவாளே தன் வாக்குனால சொல்லும்போது, என்ன துவேஷித்துக் கொண்டு யார் பரமேஸ்வரனை பஜிக்கிறார்களோ, யார் பரமேஸ்வரனை பஜித்து கொண்டு என்ன துவேஷிக்கிறார்களோ 2 பேரும் நரகத்துக்கு போறா அப்படின்னு மகாவிஷ்ணு தன் வாக்குனாலேயே சொல்லியிருக்கார். நானும் அவரும் சமந்தான்னு. ஆகையினால இந்த மாதிரி லீலைகள்லாம் பரமேஸ்வரன் ஏன் பண்றாருன்னா, அவர் வினய சம்பன்னனால தன்னை தாழ்த்திப்பாராம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பரமேஸ்வரன். அதனால அவருடைய சுவாபாவிகம் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை காண்பிக்கிறதுக்காக வென்றவர் பரமேஸ்வரன். ஆகையினால இப்படி மகாவிஷ்ணு காப்பாத்தினதுனால மகாவிஷ்ணு வசதி பரமேஸ்வரன் நஷ்டன் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. 2 பேரும் சமம்தான் நாம எடுத்துக்கணும். இதுதான் வாஸ்தவமானது. அப்படி இருந்தாதான் துவேஷபாவம் இல்லாதபடிக்கு பஜிக்க முடியும். இந்த மாதிரி பஜனை பண்ணினாதான் அது நமக்கு ஸ்ரேயஸ்ன்றதை நாம தெரிஞ்சுக்கணும். இந்த பரீட்சித் மகாராஜா கேள்வி கேட்டதுனால இந்த கதைகள்லாம் பிரம்மனிஷ்டால் இந்த ஒரு அத்தியாயத்தில் சொல்லி, ஆகையினால எல்லாமே ஒவ்வொரு காரிய நிமித்தமாக நடக்கிறதுன்னு சொல்லிட்டு பிரம்மனிஷ்டால் இந்த கதையை இந்த அத்தியாயத்தில் பூர்த்தி பண்ற. மேலே எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அச்ச அஷ்டாशीतितमोऽध्यायः राजोवाच देवासुरमनुष्येषु ये भजन्ति अशिवं शिवं प्रायस्ते धनिनो भोजाः न तु लक्ष्म्याः पतिं हरिम् एतत् वेदितुमिच्छामः सन्देहो अत्र महान्हिनः विरुद्धशीलयोः प्रभोः विरुद्धा भजतां गतिः। श्रीशुक उवाच शिवः शक्तियुतः शश्वत् त्रिलिङ्गो गुणसंवृतः वैकारिकस्तैजसश्च तामसश्चेति अहं त्रिधा ततो विकारा अभवन् षोडशामीषु कञ्चन उपधावन् विभूतीनां सर्वासाम् अश्नुते गतिम् हरिर्हि निर्गुणः साक्षात् पुरुषः प्रकृतेः परः स सर्वदृक् उपद्रष्टा तं भजन् निर्गुणो भवेत् निवृत्तेषु अश्वमेधेषु राजायुष्मत्पितामहः शृण्वन् भगवतो धर्मान् अपृच्छत् इदमच्युतम् साह भगवान् तस्मै प्रीतः शुश्रूषवे प्रभु नृणां निःश्रेयसार्थाय योऽवतीर्णो यदोः कुले। श्रीभगवानुवाच यस्याहम् अनुगृह्णामि हरिष्ये तद्धनं शनैः ततो अधनं त्यजन्त्यस्य स्वजना दुःखदुःखितम् स यदा वितथोद्योगः निर्विण्णः स्याद्धनेहया मत्परैः कृतमैत्रस्य करिष्ये मदनुग्रहम् तद्ब्रह्म परमं सूक्ष्मं चिन्मात्रं सदनन्तकम् अतो मां सुदुराराध्यं हित्वान्यान् भजते जनाः ततस्ते आशुतोषेभ्यः लब्धराज्यश्रियोद्धताः मत्ताः प्रमत्ता वरदान् विस्मरन्ति अवजानते। श्रीशुक उवाच शापप्रसादयोरीशाः ब्रह्मविष्णुशिवादयः सद्यः शापप्रसादोऽङ्ग शिवो ब्रह्मा न चाच्युतः अत्र चोदाहरन्तीमम् इतिहासं पुरातनं वृकासुराय गिरिशः वरं दत्त्वापसङ्कटम्
वृको नाम असुरः पुत्रः शकुनेः पथि नारदं दृष्ट्वा आशुतोषं पप्रच्छ देवेषु त्रिषु दुर्मतिः स आह देवं गिरिशम् उपाधावाशु सिद्ध्यसि यो अल्पाभ्यां गुणदोषाभ्याम् आशु तुष्यति कुप्यति दशास्य बाणयोस्तुष्टः स्तुवतोर्वन्दिनोरिव ऐश्वर्यम् अतुलं दत्त्वा तत आपसु सङ्कटम् इत्यादिष्टः तमसुरः उपाधावत्स्वगात्रतः केदार आत्मक्रव्येण जिह्वानो अग्निमुखं हरम् देवोपलब्धिम् अप्राप्य निर्वेदात् सप्तमे अहनि शिरो अवृश्चत् स्वधितिना तत्तीर्थक्लिन्नमूर्धजम् तदा महाकारुणिकः स धूर्जटिः यथा वयं चाग्निरिवोत्थितो अनलात् निगृह्य दोर्भ्यां भुजयोर्न्यवारयत् तत्स्पर्शनात् भूय उपस्कृताकृतिः तमाह चाङ्गालमलं वृणीष्व मे यथाभिकामं वितरामि ते वरम् प्रीयेयतो येन नृणां प्रपद्यताम् अहो त्वयात्मा भृशमर्द्यते वृथा देवं सवव्रे पापीयान् वरं भूतभयावहम् यस्य यस्य करं शीर्ष्णे धास्ये संव्रियतामिति तच्छ्रुत्वा भगवान् रुद्रः दुर्मना इव भारत ओमिति प्रहसन् तस्मै ददे अहेः अमृतं यथा इत्युक्तः सः असुरो नूनं गौरीहरणलालसः सतद्वरपरीक्षार्थं शम्भोर्मूर्ध्नि किलासुरः स्वहस्तं धातुमारेभे सोऽबिभ्यत् स्वकृताच्छिवः तेनोपसृष्टः सन्त्रस्तः पराधावन् स वेपथुः यावदन्तं दिवो भूमेः काष्ठानाम् उदक अजानन्तः प्रतिविधिं तूष्णीमासन् सुरेश्वराः ततो वैकुण्ठम् अगमत् भास्वरं तमसः परम् यत्र नारायणः साक्षात् न्यासिनां परमागतिः शान्तानां न्यस्तदण्डानां यतो नावर्तते गतः तं तथा व्यसनं दृष्ट्वा भगवान् वृजिनार्दनः दूरात् प्रत्युदीयात् भूत्वा वटुको योगमायया मेखलाजिनदण्डाक्षैः तेजसाग्निरिवज्ज्वलन् अभिवादयामास च तं कुशपानिः विनीतवत् श्रीभगवानुवाच शाकुनेय भवान् व्यक्तं श्रान्तः किं दूरमागतः क्षणं विश्रम्यतां पुंसः आत्मायं सर्वकामधुक् यदि नः श्रवणायालं युष्मद्व्यवसितं विभो भन्यतां प्रायशः पुंभिः धृतैः स्वार्थान् महीयते एवं भगवता पृष्टः वचसा अमृतवर्षिणा गतक्लमः अब्रवीत् तस्मै यथा पूर्वम् अनुष्ठितम् श्रीभगवानुवाच
एवं चेत्तर्हि तद्वाक्यं न वयं श्रद्धधीमहि यो दक्षशापात् पैशाच्यं प्राप्तः प्रेतपिशाचराट् यदि वः तत्र विश्रम्भो दानवेन्द्रजगद्गुरौ तर्ह्यङ्गाशु स्वशिरसि हस्तं न्यस्य प्रतीयताम् यदि असत्यं वचः शम्भोः कथञ्चित् दानवर्षभा तदैनं जहि असद्वाचं न यद्वक्तानृतं पुनः इत्थं भगवतश्चित्रैः वचोभिः ससुपेशलैः भिन्नधीः विस्मृतः शीर्ष्णि स्वहस्तं कुमतिर्व्यधात् अथापतत् भिन्नशिराः वज्राहत इव क्षणात् जयशब्दो नमः शब्दः साधुशब्दो अभवद्दिवि मुमुचुः पुष्पवर्षाणि हते पापे वृकासुरे देवर्षिपितृगन्धर्वाः मोचितः सङ्कटाच्छिवः मुक्तं गिरिशमभ्याह भगवान् पुरुषोत्तमः अहो देव महादेव पापोऽयं स्वेन पाप्मना हतः को नु महत्स्वीशा जन्तुर्वै कृतकिल्बिषः क्षेमी स्यात् किमु विश्वेशे कृतागस्को जगद्गुरौ य एवमव्याकृतशक्त्युदन्वतः परस्य साक्षात् परमात्मनो हरेः गिरित्रमोक्षं कथयेत् शृणोति वा विमुच्यते संसृतिभिः तथारिभिः श्रीहरये नमः श्रीहरये नमः। श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे उत्तरार्धे रुद्रमोक्षणं नाम 88तमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।